எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமும் எல்லா சந்தோஷமும் வளமும் எல்லாருக்கும் நிறைவாக போய் சேரட்டும்னு என்னோட வாழ்த்துக்கள். சரி, இந்த வாரம் தமிழ் நியூ இயர் வரப்போது லீவு நாளில் உட்காந்து நல்லா வடை பாயசம் வச்சு சாப்பிட்லான்னு காய் பால் கொண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அடிக்க வெயில் இந்த ஜிகு ஜிகு ட்ரெஸ் போட்டது தப்பு. இவ்வளோ சமைக்கணும்னு யோசிச்சது ரெண்டாவது தப்பு என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கசன்னு காயில் ஒரு துண்டோட தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் மீசையில் மண்ணு ஒட்டாமல் பாயசம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறேன். எங்காலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, நான் அள்ளி குடிப்பேன்னு சொல்ல நானும் நிறையா வச்சு தொலைச்சிட்டேன். ஆனால் எல்லாம் போட்ட பிறகும் அது பாடு மாதிரியே இருக்கேன்னு அடுப்புலேயே வச்சு கிண்டிட்டு இருந்தேன். அப்புறம் அணைச்சிட்டு பருப்பு குழம்புலாம் வச்சுட்டு பாயசம் சட்டி எட்டி பார்க்குறேன். அங்கே ஊற்றின பாலையே காணும், அது கட்டி ஆயிட்டு. சரி, குட், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அடுத்த வடைக்கு மாவெல்லாம் அரைச்சி நல்ல சூடான போண்டா போட்டு அரை உருளைக்கிழங்கு மீதி இருந்து அதை அப்படியே பொரிச்சு மசாலா போட்டு அப்பளெல்லாம் பொரிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சரி, நீ வாழை இலையில் எல்லாத்தையும் வைக்க போகிறேன்னு லைனாக அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது இடியும் பாயாசம் எங்கன்னு ஒரு குரல். ஐயோ சாரி, அது எப்போ களியாயிட்டு லைட்டாக சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நல்லா வயிறார சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த இலையை பார்க்க தான் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு.